Linux Simplified எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பரேட்டர்ஸ், ரைட்? ஸோ ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன, ஆப்பரேட்டர்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அது எல்லாம் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறது இன்னைக்கு வீடியோல பார்த்துடலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த போறோங்கிறத பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So last couple of videosல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஷெல் ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், ரைட்? ஸோ ஒரு ப்ரோக்ராமையோ இல்லை ஒரு ஸ்கிரிப்டையோ நீங்கள் எழுதணும் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான பில்டிங் பிளாக்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த பில்டிங் பிளாக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வேரியபிள். ஸோ வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ரெண்டாவது பேசிக் பில்டிங் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம், ரைட்? ஸோ ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேரியபிள் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு வேரியபிள் என்ன ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆப்பரேட்டர்ஸ் நாங்க சொல்லுவோம், ரைட்? சோ ஒரு ஆப்பரண்ட் ஒரு ஆப்பரேட்டர். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கைண்ட் ஆஃப் திங்ஸ், ரைட்? சோ ஆப்பரண்ட் அப்படின்னா என்ன, ஆப்பரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஆப்பரண்ட்ங்கிறது ஒரு வேரியபிள்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கறத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதை தான் நம்ம வந்துட்டு ஆப்பரண்ட்ஸ் சொல்லுவோம், ரைட்? சோ ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்பரண்ட்ஸ் என்ன ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றது தான் நம்ம வந்துட்டு ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோங்க, ரைட்? சோ இன்னைக்கு என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு, அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டீடைலா பார்த்துடலாம், ரைட்? சோ வீடியோக்குள்ள மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக வேண்டி நான் வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் கேட் பண்ணிடலாம். ஸோ கேட்னு கொடுத்து ஆப்பரேட்டர்ஸ் கொடுத்துடலாம், ரைட்? இந்த ஆப்பரேட்டர் ஃபைலினுடைய கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க நான் ட்ரை பண்றேங்க, ரைட்? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுடைய பேசிக் அவைலபிள் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு நம்மளுடைய ஷெல் ஸ்கிரிப்டிங்ல பார்க்கும்போது. சோ என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் அவைலபிள் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்பரேட்டர் இருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூலியன் ஆப்பரேட்டர் இருக்கு. சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங் ஆப்பரேட்டர்ஸ் அவைலபிள் இருக்கு. சோ அடுத்து ஃபைல் டெஸ்ட் ஆப்பரேட்டர்ஸ், ரைட்? சோ இந்த மாதிரி டிஃபரெண்டான ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குங்க, ரைட்? சோ என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடைலா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆப்பரேட்டர்ஸ் உடைய அவுட்லைன் பார்த்துட்டு நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டரையும் டீடைலா பார்க்கலாங்க, ரைட்? சோ ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக இத்தனை ஆப்பரேட்டர்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒவ்வொரு பர்பஸ் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்பஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக வேண்டி ஒரு சில செட் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் நம்ம வச்சிருப்போம், ரைட்? சோ ஒரே செட் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் வந்துட்டு காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து டிஃபரெண்ட் ஆப்பரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயங்கள் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்போம். பட் ஆனால் உங்களுடைய ஷெல் ஸ்கிரிப்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்பரேஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூனிக்கான கமாண்ட்ஸ் ஒரு யூனிக்கான ஆப்பரேட்டர்ஸ் நம்ம பயன்படுத்த போறோம். சோ என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கறது நம்ம பார்த்துடலாம், ரைட்? சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். சோ அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் தான் நம்ம வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் சொல்லுவாங்க, ரைட்? சோ அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ்க்கு என்னென்ன ஆப்பரேஷன் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிளஸ், மைனஸ், ஆஸ்ட்ரிக், ஸ்லாஷ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ், சிங்கிள் ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு அண்ட் ஆஸ்ட்ரிக் எக்ஸ்கிளமேட்டரி போட்டு ஈக்குவல் டு இருக்கு. சோ which means it is not equal to, right? சோ இந்த மாதிரி ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. சோ எதுக்காக நம்ம இதெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளஸ் அப்படிங்கிறது அடிஷன் ஆப்பரேஷனுக்காக பயன்படுத்துறோம், மைனஸ்ங்கிறது சப்ட்ராக்ஷன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்காக வேண்டி, சோ ஸ்லாஷ்ங்கிறது டிவிஷன், அண்ட் தென் பெர்சன்டேஜ்ங்கிறது மாடுலஸ் ஆப்பரேஷன், ரைட்? ஈக்குவல் டுங்கிறது அசைன்மெண்ட், டபுள் ஈக்குவல் டுங்கிறது check whether it is equal to or not. So not equal to ங்கிறது check whether it is not equal to or not, right? So இதனுடைய எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். சோ நம்ம என்ன ஆப்பரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணனும்னாலும் அந்த பெர்ஃபார்மிங்க்கு வந்து வேல்யூஸ் பேஸ் பண்ணி வர்க் பண்றோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ்க்காக வேண்டி நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஆப்பரேஷனா இருந்தாலும் நம்ம அதை எதுக்குள்ள பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் பேரந்திசிஸ்க்குள்ள பிளேஸ் பண்ணணும், ரைட்? சோ எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கும்போது அதை நான் டீடைலா உங்களுக்கு சொல்றேன், ரைட்? சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ், மைனஸ், ஆஸ்ட்ரிக் கொடுத்துருக்கோம், ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம், அண்ட் தென் மாடுலஸ் கொடுத்துருக்கோம். சோ டிவிஷனுக்கும் மாடுலஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கான கேள்வியா இருக்கும். சோ டிவிஷனும் மாடுலஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ஆப்பரேஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகுது. என்ன ஆப்பரேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிவிஷன் ஆப்பரேஷன் தான். சோ அந்த டிவிஷன் ஆப்பரேஷனை டிவைட் பண்ணிட்டு நமக்கு கோஷன்ட்டை ரிப்ளை பண்ணுச்சுன்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்லாஷ்ங்க, அதாவது டிவிஷன் ஆப்பரேஷன். சோ அதே டிவிஷன் ஆப்பரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு ரிமைண்டர் ரிட்டர்ன்
பண்ணுச்சுன்னா அது வந்து மாடுலஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிஷனுக்கும் மாடுலஸ்க்குள்ள வித்தியாசம். ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் டிவிஷன் ஆபரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டுங்கிறது அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்றோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்றதுக்காக வேண்டி நம்ம ஈக்குவல் டு போட முடியாது. ஸோ சிங்கிள் ஈக்குவல் டு இஸ் அன் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஸோ ரைட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்து லெஃப்ட் சைட்ல அசைன் பண்றது தான் ஈக்குவல் டு உடைய ஒர்க். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 10ங்கிற வேல்யூவை எடுத்து ஏக்குள்ள அசைன் பண்ணி வைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு உடைய ஆபரேஷன். ஸோ அப்ப செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து இருக்கிறது கூட போவோம். ஸோ அடுத்து இருக்கிறது ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ டபுள் ஈக்குவல் டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த டபுள் ஈக்குவல் டு தான் நம்ம செக் பண்றதுக்காக பயன்படுத்துவோம். ஸோ ஈக்குவல்ஸ் ஆர் நாட் அப்படிங்கறத நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு செக் பண்ணுவோம், ரைட்? ஸோ சிமிலரா இது வந்து நாட் ஈக்குவலா இல்லையாங்கிற செக் பண்றது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு ஈக்குவல் டு போட்டு நம்ம செக் பண்ணுவோம், ரைட்? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆபரேட்டர். சோ ரிலேஷனல் ஆபரேட்டர் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிமிலரா ஒரு ரெண்டு ஆபரண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு ஆபரண்ட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரிலேஷனை செக் பண்றதுக்காக வேண்டியதை நம்ம ரிலேஷனல் ஆபரேட்டருக்கு மூவ் பண்றோம், ரைட்? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு ஆர் நாட்ங்கிறது அரித்மெட்டிக் ஆபரேட்டர்லயே நம்ம செக் பண்ணோம். அது வந்து அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a kind of a relation between two operands. சோ அதுவும் அதை தான் செக் பண்ணுது, இதுவும் அதை தான் செக் பண்ணுது. பட் இது வந்து ஒரு ஸ்டெப் மேல போகுது. சோ இப்போ கிரேட்டரா இருக்கா, லெஸரா இருக்கா, கிரேட்டர் than equal to இருக்கா, லெஸர் than equal to இருக்கா, சோ இந்த மாதிரி எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணுது. சோ அதுக்காக தான் நம்ம இதை வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைஃபன் ஈக்குவல் டு இருக்கு, ரைட்? சோ EQ அப்படின்னா சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூவையும் ரைட் சைடு இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி கொடுக்கும். சோ NE அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் நாட் அப்படிங்கறத செக் பண்ணி கொடுக்கும், ரைட்? சோ GTங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, and then LT அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா GTங்கிறது கிரேட்டர் than, LTங்கிறது லெஸ் than, GEங்கிறது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, LEங்கிறது லெஸர் than ஆர் ஈக்குவல் டு, ரைட்? சோ இப்படி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். சோ அரித்மெட்டிக் ஆபரேஷன்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் சோ which means ஒரு மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸா இருக்கும்னு வெச்சுக்கங்களேன். பட் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலியன் ஆபரேட்டரா இருக்கும். சோ பூலியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு either true or false அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்திருந்தோம். சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருக்கும். சோ எப்படி கிடைக்கும் நமக்கு A கிரேட்டர் than B அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா A-GT B அப்படின்னு கொடுக்கறோம்னா if greater அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், else வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். சோ மோஸ்ட்லி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூலியன்ல தான் நமக்கு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும், ரைட்? சோ அடுத்து இருக்கக்கூடிய ஆபரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூலியன் ஆபரேட்டர். சோ பூலியன் ஆபரேட்டர்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு லாஜிக்கல் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அந்த லாஜிக்கல் கண்டிஷன்ஸ்க்காக நம்ம வந்துட்டு ஒரு அண்ட் ஆர் அதுக்கப்புறம் வந்து இன்வெர்ட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா? சோ அதை தான் வந்து நம்ம பூலியன் ஆபரேட்டர்ஸ் சொல்றோம், ரைட்? சோ பூலியன் ஆபரேட்டர்ஸ் எந்த இடத்துல எல்லாம் பயன்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ நான் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன், ஒரு கண்டிஷன் செக் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இஃப்குள்ள வந்துட்டு ஒரு கண்டிஷன் பிளேஸ் பண்றேன், ரைட்? சோ இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் கன்சிடர் எடுத்துக்கலாம், ரைட்? சோ A greater than B and A greater than C இருந்தா மட்டும் தான் என்ன பண்ணணும், A is greater than நம்ம பிரிண்ட் பண்ணணும். சோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆபரேட்டருக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரே ஆபரேஷனுக்குள்ள ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும். சோ அந்த மாதிரி இருக்கிற சமயங்கள்ல கண்டிஷன் நம்ம வந்து ஆட் பண்ணணும். சோ கண்டிஷன் நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பூலியன் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம், ரைட்? சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் நாங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா A is lesser than 20 and hyphen Aங்கிறது under denote பண்ணுது and B is greater than 100. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டுக்கு ஆருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்தியாசம் ரெண்டு கண்டிஷன்ஸ்க்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆயிருக்கும். சோ இந்த ரெண்டு கண்டிஷனை கம்பைன் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம பிளேஸ் ஆகும். சோ பேங்க் சிம்பிள் நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ இது வந்து என்ன ரிசல்ட்டா இருந்தாலும் அதை வந்துட்டு நெகேட் பண்ணி கொடுக்கும். சோ பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவ், சோ ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ் கொடுக்கும், ஃபால்ஸா இருந்தா ட்ரூ கொடுக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நாட்னு சொல்லுவோம், இல்ல நெகேஷன், இல்ல வந்துட்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், பேங்க். சோ இந்த மாதிரி சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காகனா அதை இன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், ரைட்? சோ அடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைஃபன் O மற்றும் ஹைஃபன் A, ரைட்? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைஃபன் Oங்கிறது R அப்படிங்கறது மீன் பண்ணுதுங்க. சோ R அப்படினா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ either this condition has to be true அப்படி இல்லனா இந்த கண்டிஷன். சோ இப்போ நம்ம கிட்ட ரெண்டு கண்டிஷன் இருக்கு அப்படினா ரெண்டு கண்டிஷன்ல ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு ட்ரூ அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்றது தான் வந்து R உடைய வர்க், ரைட்? சோ அண்ட் உடைய வர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்குனா ரெண்டு கண்டிஷனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா
பாசிட்டிவா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு அது ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அண்டுடைய ரூல், ரைட்? சோ பூலியன் ஆபரேட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம இதுக்காக நம்ம பயன்படுத்துறோம், ரெண்டு கண்டிஷனுக்கு கம்பைன் பண்றதுக்காக பயன்படுத்துறோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆர், ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ ரிட்டர்ன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அண்ட். சோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு பூலியன் ஆபரேட்டர் சொல்லுவோம். சோ இதுக்கு நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து டீடைல்டா இதை பத்தி பார்க்கும்போது நம்ம பாத்துக்கலாம், ரைட்? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ஸ். சோ ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நிறைய ஆபரேட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க ஏற்கனவே பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கும். சோ இங்க ஈக்குவல் டுங்கிறது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், சோ ஃபர்ஸ்ட் விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம், பட் இங்க அதை நம்ம திரும்பவும் நம்ம பயன்படுத்துறோம். சோ இங்க என்ன டிஃபரன்ஸ்? சோ மேல பயன்படுத்தின ஈக்குவல் டுங்கிறது அசைன்மெண்ட் ஆபரேட்டர், இங்க பயன்படுத்தின ஈக்குவல் டுங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா செக் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. சோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சோ ரெண்டு வேல்யூ இருக்கு, ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கு. அந்த ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஆபரேட்டர் வந்து ஈக்குவல் டுவா இருந்ததுன்னா அது உங்களுக்கு செக் பண்ணி கொடுக்கும். ரெண்டு வேல்யூஸ் which means உங்களுடைய what to say ஒரு நியூமரிக்கல் வேல்யூ ஆர் அரித்மெட்டிக் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது அரித்மெட்டிக் ஆபரேட்டர் கீழே போயிடும். அரித்மெட்டிக் ஆபரேட்டர் கீழே இருக்கக்கூடிய ஈக்குவல் டு வந்துட்டு அசைன்மெண்ட் ஆபரேட்டரா மாறிடும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ஸா இருக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா if பிளேஸ் பண்ணிடுறேன், if குள்ளார வந்துட்டு பிராக்கெட் குள்ளார இப்போ $a ஈக்குவல் டு $b அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சமயங்கள்ல இது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஈக்குவல் டுவா ஆக்ட் ஆகும், ரைட்? சோ which means செக் பண்றதுக்கு ஆக்ட் ஆகும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா not equals to, again it is checking whether it is not equal to or not. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா -z. சோ -zங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கேன், என்டர் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், நீங்க எதுவுமே என்டர் பண்ணாம என்டர் அடிச்சு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா சோ அதனுடைய சைஸ் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. அந்த சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 0வா இருக்கா அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றதுக்காக நம்ம -z அப்படிங்கறது கொடுக்குறோம், ரைட்? சோ -n அப்படிங்கறது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ அந்த வேல்யூ வந்து நான் ஜீரோவா இருக்கு, அதாவது அதோட லென்த் வந்து நான் ஜீரோவா இருக்கு அப்படின்னா அதோட லென்த் என்ன அப்படிங்கறத டிஸ்ப்ளே பண்றதுக்காக வேண்டி நம்ம -n யூஸ் பண்ணுவோம், ரைட்? சோ strங்கிறது வந்து எதை டினோட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் எம்டி ஸ்ட்ரிங்கை டினோட் பண்ணும், ரைட்? சோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். சோ டீடைலா பார்க்கும்போது நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும், ரைட்? சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபைல் டெஸ்ட் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா based upon the variables which we use. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம ஃபைல் பேஸ்ட் ஆபரேஷன்ஸ்க்குள்ள மூவ் பண்றது தான் வந்து ஃபைல் டெஸ்ட் ஆபரேட்டருடைய வர்க், ரைட்? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து -b இருக்கு. சோ -bங்கிறது எதை செக் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா checks whether பிளாக் ஸ்பெஷல் ஃபைலா, இது நம்ம ஒரு ஃபைல் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து பிளாக் ஃபைலா இல்லையான்னு செக் பண்ணி கொடுக்கும், ரைட்? சோ அடுத்து -c கொடுத்தோம் அப்படின்னா இது கேரக்டர் ஸ்பெசிபிக் ஃபைலா இல்லையா அப்படிங்கறது நம்ம ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும், ரைட்? சோ -d அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா whether it is a directory or not அப்படிங்கறத உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும், ரைட்? சோ -f அப்படிங்கிறது எதை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் an ordinary ஃபைல் இல்லையா, இன்னும் வந்து இது ஒரு டைரக்டரியா இல்ல ஸ்பெஷல் ஃபைலா அப்படிங்கறத டினோட் பண்றதுக்காக தான் கொடுக்கும், ரைட்? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா if it is an ordinary ஃபைல் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், அப்படி இல்ல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபால்ஸ்ங்கிறது ரிட்டர்ன் ஆகும், ரைட்? சோ -g அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைலுக்கு குரூப் ஐடி நம்ம செட் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படிங்கறத பாக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். சோ -kங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபைலுக்குள்ள ஸ்டிக்கி பிட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாக்கறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். சோ -p வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபைல் இஸ் நேம் பைப்ரா இல்லையான்னு செக் பண்றதுக்காக வேண்டி, and then -t அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சோ ஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டெர்மினல் கூட அசோசியேட் பண்ணிருக்கா இல்லையாங்கறத செக் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ -uங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஐடி செட் பண்ணிருக்கா இல்லையாங்கறத பயன்படுத்தலாம், ரைட்? சோ -r -w -x இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ரீடபிளா இருக்கா, ரைட்டபிளா இருக்கா, எக்ஸிக்யூட்டபிளா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம், ரைட்? அண்ட் -s அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இது எம்டி ஃபைலா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். சோ -eங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி அவைலபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக வேண்டி நம்ம பயன்படுத்துறோம், ரைட்? சோ ஃபைல் டெஸ்ட் ஆபரேட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம டீடைலா ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். சோ பார்க்கும்போது நம்ம கிளியர் கட் நமக்கு ஐடியா கிடைக்கும், ரைட்? சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா லென்த் ஆஃப் தி வீடியோ ரொம்ப எக்ஸிட் ஆயிட்டு இருக்கிறதுனால நான் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்க்கு ஒரு பேசிக் டெஸ்ட் ஃபைல் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ரைட்? சோ அந்த டெஸ்ட் ஃபைல் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். சோ நானோ கொடுத்துட்டு test.sh, ரைட்? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக வேண்டி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேரியஸ் ஆபரேட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ டீடைலா அடுத்தடுத்து வர வீடியோகளை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நான் டீடைலா
ஆபரேட்டர். ஸோ டீட்டெயிலாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுடைய அசைன்மெண்ட் யூஸ் பண்ணி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏக்கு 10 பிக்கு 20 அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் யூசர் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது சிம்பிளாக இருக்கட்டும்ங்கிறக்காக வேண்டி நான் சிம்பிள் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணிட்டேன். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதை டினோட் பண்ணுறதுக்காக வேண்டி இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். ரைட்? ஸோ அரித்மெட்டிக் ஆபரேட்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேல்யூ 2 வாங்கிட்டோம். வாங்கின 2 வேல்யூ வந்து அடிஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம். ரைட்? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ட்ராக்ஷன் ஆபரேஷன், மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன். ரைட்? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் இதை போட்டுருக்கணும், மாத்திடலாம். இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து மாடுலஸ் ஆபரேட்டர் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ரைட்? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷனல் ஆபரேட்டருக்கான எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருக்கேன். இங்க ரிலேஷனல் ஆபரேட்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்கோ கொடுத்து நம்ம இங்க வந்து கொடுத்திருக்கோம் இல்லையா ரிலேஷனல் ஆபரேட்டர்னு. சோ இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப A and B வந்து ஈக்குவலா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றோம். ரைட்? சோ ஈக்குவலா இருக்கா இல்லையாங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு -eq அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி பண்றோம். -eqங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர். So next one வந்து பாத்தீங்க அப்படின்னா பூலியன் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். சோ பூலியன் ஆபரேட்டருக்கு வந்து நம்ம நாட் ஈக்குவல் டு வாங்குறத செக் பண்றோம். சோ அதுல வந்து என்ன ஆபரேட்டர் நம்ம பயன்படுத்துவோம், நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆபரேட்டர் பயன்படுத்துவோம். ரைட்? சோ ஸ்ட்ரிங் ஆபரேட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இங்க வந்து ஸ்ட்ரிங் ஆபரேட்டர் பயன்படுத்திட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இது எம்டி ஸ்ட்ரிங்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக வேண்டி நான் பயன்படுத்தியிருக்கேன். ரைட்? சோ ஃபைல் ஆபரேட்டர்ஸ் பத்தி டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பார்க்கும்போது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ரைட்? சோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேங்க. ரைட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரைட்? சோ இங்க வந்துட்டு test.sh அப்படிங்கறத நான் ரன் பண்றேன். ரைட்? சோ இப்போ நான் இங்க ரன் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்திருந்தோம், அரித்மெட்டிக் ஆபரேட்டர்னுடைய பிளஸ் மைனஸ் ஸ்டார் ஸ்லாஷ் மாடுலஸ் பார்த்திருந்தோம் இல்லையா. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அது டினோட் பண்ணுது. அரித்மெட்டிக் ஆபரேட்டருக்குள்ள இருக்கக்கூடிய பிளஸ், சோ 10 20 ஆட் பண்ணா 30. சோ அந்த மாதிரி என்னென்ன ஆபரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கறத இங்க டினோட் பண்ணிருக்கு. ரைட்? சோ மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கோஷன்ட் எடுத்துருக்கோம். அதாவது 20/10 உங்களுக்கு வந்து 2 ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு 20/10 உங்களுக்கு ரிமைண்டர் will be 0. the 0ங்கிறது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ரைட்? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷனல் ஆபரேட்டர் நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம $a and $b கொடுத்திருக்கோம். இது வந்து நம்ம செக் பண்றோம். என்ன செக் பண்றோம், இது வந்து ஈக்குவல் டுவா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றோம். ரைட்? சோ இங்க if கண்டிஷன் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் பண்ணு, ஃபால்ஸா இருந்தது எக்ஸிக்யூட் பண்ணு. சோ if நம்ம டீடைலா பார்க்கலாம், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு வந்து just get an outline of this operator. சோ இது என்ன செக் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது செக் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கான அவுட்புட்டை வந்து எப்படி கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். பூலியன் ஃபார்மேட்ல either it will be true or false அப்படின்னு கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். சோ இங்க வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சோ இப்போ it is not equal அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ரைட்? and then similarly boolean operator not equal to 1 செக் பண்றோம். சோ a is not equal to bங்கிறது வருது. சோ ஸ்ட்ரிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணிருக்கோம், சோ ஸ்ட்ரிங் பார்க்கும்போது எஸ். சோ இப்போ வந்து இது எம்டி ஸ்ட்ரிங்கா இல்ல அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள ஏதாவது கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்கோம். சோ அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏங்கிறதுக்குள்ள நம்ம 10 அப்படிங்கிற வேல்யூ என்டர் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ அந்த ஏங்கிறதுக்குள்ள 10ங்கிற வேல்யூ என்டர் பண்ணிட்டு string is not empty அப்படிங்கறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ரைட்? ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேசிக் எல்லா ஆபரேட்டர்ஸுமே வச்சு ஏதாவது ஒரு இதுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன ஆபரேஷன்ஸ் ஈக்குவல் டு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ வந்துட்டு அதே இதை வந்துட்டு நாட் ஈக்குவல் டு எப்படி செக் பண்றது, அதே மாதிரி பூலியன் ஆபரேட்டர்ஸ் வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்றது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான கோடு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபைல் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ரைட்? ஸோ ஓபன் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. ஒர்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ரைட்? சோ எப்பவும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் இது போல இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.